திரு பீட்டர் அவர்கள்ட்ட தொடங்குறேன். திரு பீட்டர், இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்களுடைய பார்வை என்ன? எவையெல்லாம் மிக முக்கியமானது அல்லது எதை மையமாக வைத்து இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது கார்த்திகை செல்வன், இந்த பட்ஜெட்டை நம்ம உள்ள போய் இதனுடைய சரத்துக்கள், இதில் சொல்லப்பட்ட திட்டங்கள், அரசு முன்னெடுத்திருக்கிற பல்வேறு புதிய முயற்சிகள், இவைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்னால இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம ஒரு கணம் அதை பற்றி சிந்தித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வரவு செலவு திட்டம், அதுதான் நிதிநிலை அறிக்கை. இதுல மாநில பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ செலவு தான் பண்ண முடியுமே ஒழிய வரவு என்பது மிக மிக ஒரு குறைந்த எல்லைக்குள்ள அதை ஒரு மேனிப்புலேட்டிங் அல்லது ஒரு நெகோசியேட்டிங் ஸ்பேஸே மாநில அரசுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் முழுமையாக ஒன்றிய அரசிடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு புதிய பொருளுக்கு வரி விதிப்பதோ ஒரு புதிய சேவைக்கு வரி விதிப்பதோ இதை போன்ற எந்த முயற்சியையும் மாநில அரசு முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அதே நேரத்தில் செலவுகள் புதிதாக செலவினங்கள் கூடிக்கொண்டே போகின்ற ஒரு சூழ்நிலையும், மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே போகின்ற சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு பின்னால் இதை பின்னால வைத்து பார்த்தால்தான் இந்த நிதிநிலை அறிக்கையை உருவாக்கியவர்கள் எவ்வளவு மிகுந்த சிரமப்பட்டு எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கின்ற கொஞ்ச நஞ்சம் நிதி ஆதாரங்களையும் எவ்வளவு பரவலாக பயன்படுத்த முடியுமோ, எத்தனை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அத்தனை பெரிய முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால முதல்ல நம்ம அது உள்ள போறதுக்கு முன்னால இந்த நிதிநிலையை இன்னைக்கு இஸ் மெய்டன் பட்ஜெட், நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு இது கன்னி பட்ஜெட், அதாவது முதல் பட்ஜெட் நிதித்துறை அமைச்சருக்கு. அதை போல இந்த புது டீம் உதயச்சந்திரன் அவரை நம்முடைய நிதி செக்ரட்டரி, பைனான்ஸ் செக்ரட்டரி அண்ட் தங்கம் தென்னரசு, they have made a wonderful team under the overall guidance, control and path established by the honorable chief minister. இந்த வழிகாட்டுதல்ல அவங்க நிதிநிலை அறிக்கைக்கு போறதுக்கு முன்னால நம்ம எந்த அறிக்கையும் பார்க்க வேண்டாம். அவங்க என்ன அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை அணுகப்பட்டிருக்கிறது அதைத்தான் மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்றார். அதாவது தி கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் என்று சொல்வார்கள். தி கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் என்று ஒரு காலத்திலே பெரிதாக பேசப்பட்டது. அமெரிக்காவிலே இருக்கின்ற அந்த தலைவர்களுக்கு, அங்கே போய் தொழில் முனைவோர்களுக்கு, அங்கே உள்ள மக்களுக்கு எவ்வளவு பெரிய கனவு இருந்ததுன்னு சொல்லுதான் தி கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் என்று சொல்லுவோம். இன்னைக்கு அதே பாணியில மாபெரும் தமிழ் கனவு என்று ஒரு கான்செப்டே இந்த பட்ஜெட்டுக்காக வேண்டி கொடுத்திருக்காங்க. இது ஒரு புது முயற்சி. இதை போன்ற ஒரு முயற்சி இதுவரை அணுக்கப்பட்டதாக தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில நான் எங்கேயும் பார்க்கல. அதுல என்ன பிராட் பேஸ், தாங்கள் எதை நோக்கி நகர்கிறோம் அப்படிங்கறத முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். ரெண்டாவது கடைக்கோடி தமிழர் நலன். அதாவது பட்ஜெட் நாட் ஓன்லி ஃபார் தி அப்பர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஆர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள், இதை மாதிரிலாம் ஒரு ஒதுங்கி போகாம கடைக்கோடி தமிழனுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் சென்று அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மட்டுமல்லாம, அதற்கு பிறகு இந்த உலகை வெல்லும் இளைய தமிழகம்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்று பயணித்து பல்வேறு நாடுகளிலே மிகப்பெரிய அறிவு புரட்சியை செய்யக்கூடிய தமிழ் இளைஞர்கள் இந்த அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தலைமுறை முடிந்தவுடனே அந்த தலைமுறையை தொடுவதற்காக அடுத்த தலைமுறை இளைஞர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய அரசுக்கு இருப்பதை உணர்ந்து அதைத்தான் உலகை வெல்லும் இளைய தமிழகம். ஒரு ஃபீல்ட மட்டுமல்ல, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற உலகத்திலே இன்னைக்கு முக்கியமாக கருதப்படுகின்ற பல்வேறு சாதனங்கள், விளையாடு, கலை, இசை, இதை போல பல்வேறு துறைகளிலும் தமிழக இளைஞர்கள் கால் தடம் பதிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம். மூன்றாவது அறிவுசார் பொருளாதாரம். இது எவ்வளவு தூரம் முக்கியம்னா, நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கனாமியை நோக்கி நம்ம ரொம்ப நகர முடியல. ஏன்னா நமக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை, இன்னும் பல இடங்களிலே இருக்கின்ற சாய கழிவுகள், இன்னும் பல இடங்களில் இருக்கிற இயற்கை பேரிடர் வருகின்ற போது நமக்கு நாம் உண்டாக்கி வைத்திருக்கிற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், ஃபேக்டரிஸ்னால நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேதங்கள் நம்முடைய இயற்கை என்வாயரன்மெண்ட்டுக்கு வருதுங்கிறத உணர்ந்து அறிவுசார் பொருளாதாரம், இன்டலெக்சுவல் எக்கனாமிக்ஸ் வருங்கிறார். அப்போ
அது வந்து மாசுபடுத்தாது, ஆனால் மிகப்பெரிய வருவாயை கொண்டாடும். அதற்காகத்தான் வந்து பெரிய பெரிய பொருளாதார நிறுவனங்கள், ஜெயண்ட் மல்டிநேஷனல்ஸுக்கு வந்து பேக்கப் ஏற்பாடுகளை இங்க பண்றார். அவங்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய பெரிய நிறுவனம், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பேக்கப் நிறுவனங்கள் இங்கே இருந்து அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை சேகரித்து அவர்களுக்கு வேண்டிய மற்ற விதமான உதவிகளை செய்யக்கூடிய பேக்கப் இன்ஸ்டிடியூஷன்ஸை இங்கு அமைப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து அதற்கான ஒரு நிலவரம் மட்டுமல்ல, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு எதிர்காலம் என்பதை பற்றியும் அந்த எதிர்காலத்தை பற்றி அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய பொட்டன்ஷியல்ஸ் என்ன, அது எவ்வளவு தூரத்துக்கு போய் நம்முடைய விளைவுகளை வந்து மனித குலத்தினுடைய சமூக பொருளாதார இந்த தளங்கள்ல வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்னு சொல்லுகின்ற அதே நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தையும் அது தரக்கூடும் என்பதிலையும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே அது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி அது தரக்கூடிய வந்து முன்னேற்றம் ஒன்று, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஒன்று, இது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து இதற்கு ஒரு கொள்கை வகுத்து இதை எந்த அளவிலே வந்து தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் இன்னைக்கு உலகத்தினுடைய அதிகார தாழ்வாரங்கள்ல அதிகமாக பேசப்படுவது, ஈவன் இங்க அமெரிக்கன் செனட்ல எடுத்தா கூட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதுக்கு தான் செனட் கமிட்டி போட்டு அதற்கு தான் வந்து இந்த பெரிய பிக் கார்பரேட்ஸ் நிறுவனங்களுடைய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை வந்து நம்முடைய அளவில் முன்னெடுத்திருக்கிறார். அதை முன்னெடுப்பது மட்டுமல்ல, தானே அதற்கு தலைவராக இருந்து உலகத்தினுடைய முக்கியமான பொருளாதார நிபுணர்கள், அந்த கணினி துறையிலே அந்த தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர் இவர்களெல்லாம் அல்லடக்கி ஒரு அமைப்பை வைத்து அந்த கொள்கையை வழிநடத்த வேண்டும் என்கிற முடிவு. இரண்டாவது, விமன் மேக்ஸ் தி பேக் போன் ஆஃப் த சொசைட்டி. நம்முடைய சமூகத்தினுடைய முதுகெலும்பு மகளிர் தான். அதை வந்து இன்னைக்கு இல்ல, என்னைக்கு என்னுடைய முதலமைச்சர் வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டாரோ அன்றையிலிருந்து இதை வந்து அவர் தொடர்ந்து மகளிர் நலனை எங்கேயும் மறக்காம, அது வந்து இலவச பயணமாக இருந்தாலும் சரிதான், மற்றபடி சத்துணவு, அந்த குழந்தைகளுக்கான ஆரோக்கிய உணர்வு, மகளிர் கல்வி, இதெல்லாம் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு வைத்து அது கூட தான் போன வருஷம் வந்து அவர் மகளிர் உரிமை தொகை என்ன ஒரு பெரிய கான்செப்ட் வந்து கொண்டாந்தாரு. தமிழ்நாட்டிலெல்லாம் முதல் முறையாக அமுல்படுத்தப்பட்டு முதல் முறையாக விநியோகம் செய்யப்பட்டது. இதற்கு பிறகுதான் மற்ற மாநிலங்கள் இதை பின்பற்றத்தோடு தொடங்கின. அப்போ என்ன எதிர்கட்சிகள் சொன்னாங்கன்னா, இது ஒரு நாள் கூத்து, இது வருஷம் மாதம் கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் பணம் கிடையாது அப்படின்னு சொன்னவர்கள் வாய் அடைக்கக்கூடிய வகையிலே அதுக்கு வந்து 13,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தை வந்து நாங்க தான் அந்த கோரிக்கை வைத்தோம். எங்கள் சிறுபான்மை ஆணையத்தில் முதல் முறையாக தமிழக முதலமைச்சரிடம் இந்த மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள், அது வெறும் மைனாரிட்டி ஸ்கூலா இருக்கலாம், நான் மைனாரிட்டியாகவும் இருக்கலாம், ஆனால் தமிழ் வழி கல்வி பள்ளிகள் சில ஊர்களில் வந்து அரசு பள்ளிகளே கிடையாது, ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தினுடைய பயன் கிடைக்கல. நீங்க சமூக நீதி பற்றி பேசுகிறீர்களே, நான் நம்முடைய முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், இது ஒரு அநீதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அதற்கும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய வந்து ஒரு அத மாதிரி இந்த மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க கூடாதான்னு கேட்டேன். தமிழ் மாணவர்கள் கேட்டாங்க, அந்த திட்டமும் கொடுத்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் வந்து நம்முடைய இப்படி முன்னேற்றத்தை நோக்கி புதுமைகளை நோக்கி பயணுகின்ற போது நம்முடைய தொன்மையை தொலைத்து விடக்கூடாது என்று சொல்லி நம் தமிழர் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்ற வகையிலே அந்த பழமைக்கும் வலு சேர்த்து புதுமைக்கும் வழி சொல்லி நாளைய தமிழகத்திற்கு நம்பிக்கையோடு போடப்பட்ட ஒரு நல்லதொரு சாலை இந்த பட்ஜெட் இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு சமூக நீதியை மையமாக வைத்து தீட்டப்பட்டிருக்கின்றன. அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுவரைக்கும் எல்லாமே சரிதான். நீங்க சொன்னது மாதிரி பொருளாதார நிலை என்னவா இருக்குங்கிற கேள்வியை பாமக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு எழுப்புறாங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது வரி வருவாய் அல்லது அதுக்கு இருக்கக்கூடிய கடன் இதெல்லாம் உயருதுன்னு அதை பற்றி பேசலாம் அடுத்தடுத்த சுற்றுகள்ல. முதல் கட்ட கருத்தா இதை எடுத்துக்கிற திரு பீட்டர், உங்களுடைய கருத்தை